சீமான் அவர்கள் உங்களோடு. தமிழ் தமிழ் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இந்த வெயிலிலே நின்று பணியாற்றுகிற காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். நாம் ஒரு மகத்தான பணியை நம் தாய் நிலத்தில் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு ஆகச்சிறந்த ஒரு நோக்கத்தை, ஒரு மகத்தான மாபெரும் கனவை நம் எண்ணத்தில் வைத்து அதை ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி ஒரு தாய் தன் கருவறையிலே தன் குழந்தையை எப்படி சுமப்பாலோ அப்படி ஒரு தேசியன விடுதலை, அதனுடைய உரிமை மீட்சி, அதனுடைய பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற ஒரு பெருங்கனவை சுமந்து கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாம் பயணித்து வருகிறோம். இந்த அரசியல் யாருக்கானது? என் மக்களுக்கானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இங்கே எப்படிப்பட்ட அரசியல்? பன்னெடுங்காலமாக இந்த கட்சிகள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியலையே செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். மக்கள் அரசியல் இந்த மண்ணில் இல்லை. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்து வருகிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. ஒரு கட்சி 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. தேர்தல் வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று மக்கள் அரசியலைத்தான் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இந்த கட்சிகள் அப்படி இல்லை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சிக்கு நிதியை எப்படி பெருக்குவது, அடுத்த தேர்தலில் எப்படி மக்களின் வாக்கை வாங்குவது, அதே குறிவைத்துத்தான் வேலை செய்வார்கள். இதுதான் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். இங்கே அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். நமக்கு அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 6 நூற்றாண்டு காலமாக அப்படிப்பட்ட தலைவர்கள் நம் நிலத்தில் உருவாகவே இல்லை, உருவாக விடவும் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடுத்த தலைமுறை கல்வி கற்ற அறிவார்ந்த தலைமுறையாக வர வேண்டும் என்று எண்ணினார். தான் படிக்கவில்லை என்றாலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு குடிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடி அந்த கல்வியை நமக்கு பெற்றுக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கான திட்டத்தை, எண்ணற்ற அணைகளை கட்டி வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நீர் கிடைக்க வாய்ப்பேற்று ஏற்படுத்தினார். பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றினார். ஒரு தொலைநோக்கான ஒரு கனவை, ஒரு திட்டத்தை அந்த தலைவன் செயல்படுத்தினார். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் ஆண்ட யாராவது அடுத்த தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டங்களை தீட்டியது உண்டா? அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பவன் எவனாவது தெருவுக்கு 2 படிப்பகம் கட்ட வேண்டிய இடத்தில் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை கட்டுவானா? கணக்கில்லாத போதைப் பொருள்களை தன் தாய் நிலத்தில் கட்டவிழ்த்து விடுவானா? அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பவன். இங்கே வெறும் செய்தி அரசியல் தான். நாங்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்பதை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து விளம்பரம் செய்வார்கள்.
ஒவ்வொரு திட்டத்தையும் பல நூறு கோடிகளுக்கு மேலே முதலீடு செய்து விளம்பரம் செய்வார்கள். அதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல் என்பது இங்கே இல்லை, செயல் அரசியல் என்பதும் இல்லை. அது தேர்தல் வரும்போது மட்டும் மாணவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்க காரணம் என்ன? அது போன ஆண்டு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல அதற்கு முந்தின ஆண்டு கொடுத்திருக்க கூடாதா? அப்படி கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். தேர்தல் வரும்போது கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். போன பொங்கலுக்கு 1000 கொடுக்காது, இந்த பொங்கலுக்கு மட்டும் 3000 கொடுத்தால் அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகிறது. அப்ப அவர்கள் ஓட்டை பற்றி குறிவிக்கிறார்கள், வாக்கை பற்றி கவலைப்படுகிறார்கள், நாட்டை பற்றியோ மக்களின் வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படவில்லை. அதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில்தான் அதை மக்கள் அரசியல் அல்ல, அது தேர்தல் அரசியல் என்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இல்லாது தேர்தல் வருவதற்கு 20 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5,000 போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போன ஆண்டு போடவில்லை? ஏனால் அடுத்த ஆண்டு அடுத்த மாதத்தில் தேர்தல் வருகிறது, இந்த காசை வாங்குகிற மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று. அப்ப இந்த மக்களை எவ்வளவு இழிவாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். பணத்தை கொடுத்தால் வாக்கை வாங்கி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம், நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கி விடலாம். இவ்வளவுதான் இவர்கள் அரசியல். இவர்கள் அதனால்தான் சொல்றோம், இவர்கள் மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுவார்கள், என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 6,800 கோடியை இந்த 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினதில் இழந்திருக்கிறது அரசு. ஏற்கனவே 10,5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இந்த 6,800 கோடியை ஆசிரியர்கள், அறிவை வளர்க்கும் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற நம் ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியிலே நிற்கிறார்களே, அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க எத்தனை கோடி வந்துவிடும்? அதிகபட்சமாக போனாலும் 200 கோடி தான் செலவாகும். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறார்கள், அது செய்வதற்கு என்ன சிரமம்? என்ன சிரமம்? அதுல என்ன கடுமை இருக்கிறது? சம வேலை, சம சம்பளம் கொடு, சம ஊதியம் கொடு என்று கேட்கிறார்கள். அதுக்கு எத்தனை கோடி செலவாகிவிடும்? அதிகபட்சம் 100 கோடி அல்லது 150 கோடி. ஆனால் ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க நினைக்கிற ஒரு ஆட்சியாளன் ஆசிரியர் பெருமக்களை போற்றாது எப்படி நீ அறிவு சமூகத்தை உருவாக்குவாய்? படிப்பிக்கிறவன் பாதையில் நின்று போராடுகிறான், உயிரை காக்கிற மருத்துவனை வீதியில் விட்டு போராட வைக்கிறாய். கொரோனா நேரத்திலே கடவுள் போல தெரிந்த மருத்துவ பெருமக்கள், தேவதைகள் போல தெரிந்த செவிலியர்கள் இப்போது உங்களுக்கு தேவையில்லாமல் போனது எப்படி? அறிவு சமூகம் என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். கொரோனா நேரத்திலே எந்த தனியார் மருத்துவமனையாவது ஒரு கொரோனா நோயாளியை அனுமதித்து மருத்துவம் கொடுத்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க மருத்துவம் பார்த்து அத்தனை நோயாளிகளை பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியது அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான். அந்த தேவையப்ப தற்காலிகமாக நிறைய பணிப்பெண்களை செவிலியர்களை வேலைக்கு எடுத்தீர்கள். அந்த கொரோனா நோய் முடிந்த பிறகு அவர்களை நிரந்தரப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி வேலைக்கு சேர்த்து விட்டு இன்று வரை பணி நிரந்தரம் கேட்டு வீதியிலே நிற்கிறார்கள். இப்படி தேவையற்று இலவசங்களில் இழக்கிற பணத்தை எங்கே இருந்து எடுக்கிறீர்கள் என்றால் யார் பதில் சொல்வார்கள்? யார் பதில் சொல்வார்கள்? ஒரு வீட்டை அடமானம் வைத்து கடன் பெறுகிறான் ஒரு வீட்டின் தலைவன். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் நம் நாட்டை அடமானம் வைத்து கடன் பெறுகிறார்கள். எதை வைத்து நீங்கள் ஈடு கேட்பான்? அடமான பத்திரம் கேட்பான். எதை அடமானம் வைக்கிறாய்? மண்ணின் வளத்தை அடமானம் வைக்கிறாய், என் மக்களின் நலத்தை அடமானம் வைக்கிறாய். ஒரு வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற்றவன் கடனை கட்ட முடியவில்லை என்றால் வீட்டோட விஷத்தை குடிச்சு சாகுறானே. அப்ப வீட்டுக்கு வந்த நிலைமை நாட்டுக்கு நாளைக்கு வராதா? 10,5 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டில் மட்டும் 4,5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா? யார்? பொது விவாதத்தில் யாராவது எடுத்து வைப்பீர்களா? ஆட்சியாளர்கள் அறிக்கை தருவார்களா? நாங்கள் வந்தபோது, ஆட்சிக்கு வந்தபோது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தார்கள். இறங்கும் போது அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். இதுதான் வளர்ச்சியா? 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தார். 30 ரூபாய் கூட எங்க அம்மாவால சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் ஏன் வைக்கிற?
ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஈட்டிக் கொள்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் ஏற்படுத்தாத நீ என்ன ஆட்சி நடத்துற? என்ன ஆட்சி நடத்துற? ஒரு இட்லியே 30 ரூபாய் ஆயிடுச்சு. 30 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? 2 குடுவை தண்ணீர் வாங்கினா எவ்வளவு? அப்ப என்ன மாதிரி நிர்வாகம், என்ன மாதிரி ஆட்சி முறை? எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து சகித்து போறதுதான் ஒரு கற்றறிந்த பெருமக்கள், அறிவு அந்த பெருமக்களினுடைய அறிவு சமூகத்தின் அழகாயுது. அழகாயுது. உலகிற்கு முதலாக நாகரிகத்தை, பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவன், அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களான நாம் அரிசி பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 5க்கும் 10க்கும் கையேந்திர மானங்கட்ட ஈனக்கூட்டமாக மாறி போனோமானா, உலகத்துக்கு சோறு போட்ட இனம் இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்பது கேவலம் இல்லையா? முல்லைக்கு தேரை கொடுத்தவன், மயிலுக்கு போர்வை போத்தனவன், பாரி பேரகனின் பேரனும் பேத்தியும் வேட்டி சேலைக்கு கையே வந்தது வெக்கமா இல்ல? எப்படிப்பட்ட மானங்கட்ட நிலையில் நம்மளை நிறுத்தி விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள். எப்படிப்பட்ட நிலை? உன் தாய்மொழி உன் தாய் நிலத்தில் இருக்கிறதா? படிக்கிறமல உன் கல்வி எதையாவது உணர்த்துதா உனக்கு? மொழியை இழந்து விட்ட இனம், அழிய கொடுத்த இடம் வாழுமா? வரலாற்று ஏதாவது செய்திருக்கா? உங்கள் முன்னால் நின்று பேசுகிற உங்கள் மகன் சீமான் இறந்து போனால், முகம் சிதைந்து இறந்து போனால், என் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்கள் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத மக்களா நாம்? எங்கே நம் தாய்மொழி? உலகில் முதலாக தோன்றிய மொழி தமிழ் என்பதை நீங்கள் தமிழர்களே அறியவில்லை என்றால் எப்படி? ஆதிமொழி தமிழ், ஆதி மாந்தன் தமிழன் என்று ஆய்வுள்ளே உலக பேரறிஞர்கள் நிறுவுகிறார்கள். நம்முடைய தாத்தன் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் நிறுவுகிறார். பல்வேறு வேற்றுமொழி அறிஞர்கள் கூட ஆதிமொழி தமிழ் என்று சொல்கிறார்கள். நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி வெளிநாட்டுக்கு செல்லும் போதெல்லாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமை என்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம் என்கிறார். ஏன் இந்த பெருமை அறியவில்லை? எங்கே உன் மொழி? எங்கே உன் மொழி? உன் தமிழகத்தின் தமிழ் தெருவில் எங்கே தமிழ்? எங்கே தமிழ்? உன் தாய்மொழி எங்கே? உன் நாக்கில் இருக்குதா? உன் நாட்டில் இருக்குதா? உன் ஏட்டில் இருக்குதா? வழிபாட்டில் இருக்குதா? வழக்காடு மன்றத்தில் இருக்குதா? இல்ல பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி மொழியாக இருக்குதா? குறைஞ்சபட்சம் பாடமொழியாகவாது இருக்குதா? எங்கே இருக்கிறது உன் தாய்மொழி தமிழ்? எங்கே இருக்கிறது? தாய்மொழியை விட்டு வெளியேறிய ஒரு இனம், தன் வரலாற்றை மறந்து வெளியேறிய இனம் வாழ்ந்ததாக வரலாற்றில் எங்காவது செய்தி உண்டா? எங்கே? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். அவன் பாடி எத்தனை காலம்? எங்கே? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வந்த பெருமக்கள், வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்று மாற்றி நிறுத்தி விட்டார்கள். எங்கே இருக்கிறது தமிழ்? அறிவு சமூகமே திரும்பிப்பார். இந்த கடைகளில் ஏதாவது விளம்பர பலகைகளை உன் தாய்மொழி இருக்குதா என்று பார். அங்கே பார், அந்த கடையில் ஸ்வீட் பேக்கரியே அப்படியே தமிழ் எழுத்திலே ஆங்கில உச்சரிப்பை எழுதி வைத்திருக்கிறது. ஆங்கிலத்தை தமிழிலே. அங்கே ஆண்டாள் ஸ்வீட் ஸ்டால் என்றால் ஆண்டாள் ஸ்வீட் ஸ்டால். ஒரு இனிப்பகம் என்று இல்லை. அப்ப ஆண்டாள் ஸ்வீட் ஸ்டால் தமிழில் எழுதி இருக்குது. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டிருக்கிற இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவது, ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவது. இதுதான் இருமொழி கொள்கை. உன் அன்னை தமிழை அழித்து ஒழித்த அயோக்கியர்கள் இந்த ஆட்சியாளர்கள். தாய்மொழி மீட்சி வராமல் தமிழன் எப்படி எழுச்சி வர முடியும்? தமிழன் எழுச்சி வர வேண்டுமானால் தமிழன் ஆட்சி மலர வேண்டும். அதுதான் முக்கியம். இங்கே கண்ணுக்கு நீ என்ன செய்யணும் என்று தெரியாமல் உன் தாய்மொழி அழிச்சு சிதைத்துக் கொண்டிருக்கிறாய். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடன், தமிழோடு தெலுங்கு சமஸ்கிருதம் கலந்த தெலுங்கு, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளம், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து துளு, இப்ப தமிழோடு ஆங்கிலம் கலந்து தமிங்கிலர்கள். இது தமிங்கிலம், தமிங்கில நாடு. இதை உனக்கு எவன் பேசுவான்? யார் பேசுவா? டாஸ்மார்க்க மூடுவேங்கிறார். குடிகாரன் 2 கோடி பேர் இருக்கான், ஓட்டு போட மாட்டான். எனக்கு குடிமக்களின் ஓட்டு வேண்டாம், குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் ஓட்டு இருந்தால் போதும். நான் வந்தால் இலவசம் தர வேண்டும், தரமாட்டேன் என்கிறார். நான் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் இன சொந்தங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கையேந்தினால் பிச்சை என்று கேவலமாக பேசுகிற மக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாமல் இலவசமாக எப்படி வந்தது?
இலவசம் என்றால் யார் காசிலே இலவசம்? என் காசை எடுத்து எனக்கு கொடுப்பது எப்படி இலவசம்? என்னிடத்தில் 100 மில்லி ரத்தத்தை எடுத்து விட்டு எனக்கு ஒரு 2 சொட்டு ரத்தத்தை திருப்பி பாய்ச்சி ஏற்றி விடுவது எப்படி சேவையாகும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்றால் யார் பதில் சொல்லுவா? யாரிடத்தில் கருத்து, யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? இந்த வாக்கு கேட்டு வருகிற பெருமக்களிடத்தில் கேளுங்களே. நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போம், 10,000 கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம். எங்கிருந்து உங்க அப்பன் சொத்தை வித்து கொடுப்பியா? எங்க அப்பன் சொத்தை எடுத்து கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? ஒரு நாடு உன்னை சாராய பொருளாதாரத்தில் வைத்து சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் இந்த நாட்டிலே பாலின் சந்தை மதிப்பு, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி இருக்கிறது. அந்த 3 லட்சம் கோடியை நோக்கி போகாமல் சாராய பொருளாதாரத்தில் 50,000 கோடியில் வச்சு உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அதை நீ எண்ணி பார்க்கவில்லை? சாராயம் ஒரு பொருளாதாரம் உயிரை எடுக்கும். பால் அது ஒரு பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். பால் என்ற ஒன்று மட்டும்தான் ஒரு நாடு பசியவே சந்திக்காது. ஏன்? பால் முழு உணவு. பிறந்த உடனே தாயின் மாரில் ஓராண்டு 1.5 ஆண்டுக்கு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வரும். எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது. என் உடன் பிறந்தவர்களே, பால் முழுமையான உணவு. பால் உண்டு மட்டும் இருந்தால் என் நாட்டில் பசி இருக்காது. உங்கள் மகன் பசி என்ற சொல்லை இல்லாது ஒழிப்பேன் என்று சொல்வது இந்த உறுதியில் தான். அந்த பால் பொருளாதாரத்துக்கு வாட என்றால் மாடு மேய்ப்பது அவமானம், ஆடு வளர்ப்பது அவமானம். ஆனால் கறி ஆந்திராவில இருந்து வாங்கணும், பால் ஆந்திராவில இருந்து வாங்கணும், ராஜஸ்தான்ல இருந்து கறி வாங்கணும். சாராயத்தை மட்டும் இவங்களே காய்ச்சி விற்கணும். இது ஒரு கேடுகட்ட கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாதியற்று போய் திரியுது. இந்த தேர்தலில் ஓட்டுக்கு 2000, இந்த பீகார்ல மொத்தமா ஒரு ஓட்டுக்கு குடும்ப அட்டைக்கு குடும்ப கணக்கில் 10,000 போட்டு ஜெயிச்சது பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரோட கட்சியும். இவங்க அதை அப்படியே பின்பற்றினா தப்பா இருக்கும்ட்டு பொங்கலுக்கு 3000, இப்போ இந்த மாசம் கொடுக்குற 5000 சேர்த்து கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு, கை செலவுக்கு. ஏன்னா இந்த ஒரு மாசம் தான் இந்த தேர்தல் இப்போ தானே கோடை வருது. போன தேர்தலாம் கோடை வரல, போன ஆண்டுலாம். அதுக்கு 5000, இப்போ 8000 ஆயிடுச்சு. ஓட்டுக்கு 2000, 10,000 முடிவாயிருச்சு. ஒரே தவணையில் அவன் போட்டான், இவன் 3 தவணையெல்லாம் கொடுக்குறாப்ல. இதெல்லாம் நாட்டை ஆளுகிற, நாட்டு மேலையும் மக்கள் மேலையும் அக்கறை வச்சு ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்களுடைய சிந்தனையும் வேலை திட்டம். இப்படியே போனால் என் முன்னாடி நிற்கிறவர்களை, என் பேச்சை கேட்கிற உலகெங்கும் இருக்கிற என் அன்பு சொந்தங்கிடத்தை கேட்கிறேன். இப்படியே போனால் இப்ப 10.5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வட்டி. இப்போ அடுத்த ஒரு 5 ஆண்டுல இவங்க யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு 5 லட்சம் கோடி கடன், அப்புறம் ஒரு 5 லட்சம் கோடி கடன். இப்ப கடனையே வாங்கிக்கிட்டு போனா இந்த நாடு காட்டுகிற வளர்ச்சி கடன் வளர்ச்சியா? எந்த வளர்ச்சி? மக்களின் வாழ்க்கை தர வளர்ச்சியா? எந்த வளர்ச்சி? கடனை வாங்கி நீ எப்படியோ இலவசத்தை கொடுத்து ஆட்சியை செஞ்சுட்டு செத்து போய் கடற்கரையில படுத்துற. நாங்க எங்கே படுக்கிறது? என்ன வழி? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த கடனை வாங்கின மருத்துவமனையை தரமா கட்டி ஒழுங்கா மருத்துவத்தை கொடுத்தியா? இல்ல. கடனை வாங்கினி என் பிள்ளைகளையா நல்லா படிக்க வச்சியா? இல்ல. குடிக்கிற நீரையாவது தரமான நீரை கொடுத்தியா? இல்ல. பயணிக்கிற ரோடையாவது ஒழுங்கா போட்டியா? பஸ்ஸையாவது ஒழுங்கா ஓட்டினியா? எந்த கருமாந்திரமும் இல்ல. இந்தா இலவசம், இந்தா இலவசம், இந்தா இலவசம். வந்தா மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி. ஏண்டா ஒரு மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்சுட்டு ஒரு அரசுன்னு பேசிக்கலாமா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கடனை வாங்கி படிக்கிற அளவுக்கு நீ எப்படி ஒரு மாணவனை வச்ச? உன் கடமை என்னப்போ? அது மாணவன் கடன் தள்ளுபடி, விவசாயி கடன் தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆயிட்டா அந்த நாடு கடன்கார பை நாடு தானே. விவசாயி ஏன் கடன்காரன் ஆகிறான்? செருப்பு விற்கிறவன் கடன்காரன் இல்ல, சாராயம் விற்கிறவன் கடன்காரன் இல்ல, பீடி சிகரெட் விற்கிறவன், பான்பராக்கு விற்கிறவன் கடனாரன் இல்ல, அப்புறம் கார் விற்கிறவன் இல்ல, மோட்டர் பைக் விற்கிறவன் இல்ல, பெட்ரோல் டீசல் விற்கிறவன் இல்ல. எது விற்கிறவனும் கடன்காரன் இல்ல. உலகத்திற்கு சோறு போடுகிற உழவன்குடி விவசாயி மட்டும் கடன்காரனா இருக்கான். ஏன் இருக்கான்? ஏன் இருக்கான்? இதுல எது இல்லாமலும் வாழ முடியும். செல்போன் இல்லாம வாழ முடியும், கார் இல்லாம வாழ முடியும், மோட்டர் பைக் இல்லாம வாழ முடியும், டிவி இல்லாம வாழ முடியும், ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ முடியும். ஆனால் நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. அதை தருகிற விவசாயி கடனாளியா இருக்கான். எதனால? எதனால?
இதில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்கிற அவனே விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியவில்லை, முடியாது. வாங்குறவன் எவனோ அவன் தான் விலையை தீர்மானிப்பான். அதனால விவசாயி நட்டப்பட்டு போறான், செத்து போறான். ஒரு நாட்டில் விவசாயி கடன் தள்ளுபடி, மாணவர் கடன் தள்ளுபடி என்றால் நாம் இந்த ஆட்சியை செய்கிற இவங்களை மொத்தமா தள்ளுபடி செய்வதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. அப்புறம் மாற்றணும், இந்த நிலையை மாற்றணும். இங்க எல்லாம் விளம்பரம் இருக்குது. வாக்களிப்பது நமது உரிமை, நமது கடமை, 100 விழுக்காட்டு வாக்கை விருதி செய்வோம். இவர் விளம்பரம், இதுக்கு பல 100 கோடி செலவு. ஓட்டுக்கு காசு கொடுப்பது குற்றம், அதை வாங்கினால் ஓராண்டு சிறை தண்டனை, கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். சரி, எவனையாவது ஒருத்தனை கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கேன்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். இந்த தெண்ட கர்மாந்திர செலவு, தெண்ட கர்மா தெருவங்க இருக்கு. 100 விழுக்காடு வாக்கு போடணும், போடலன்னு என்ன பண்ணுவ? பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை ரோட்ல நிறுத்திடுறது. ஒரு பரதேசி படைய 2106 பேர் வேலை செய்யறார். 2106 பேர். யாரு? தொலைக்காட்சியில் செய்தி என்ன? ஆட்டு வியாபாரியிடத்தில் பணம் பறித்தார்கள். ஏண்டா அயோக்கிய பேல, அவனே ஆட்டு வியாபாரி, அவன்கிட்ட ரசீது கொடு. ஆடு வித்தவன், நீங்க 2000 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கீங்க, இந்த ரசீது. ஏன்னா சந்தைக்கு போயிருக்கேடா முன்ன பின்ன, ஆடு மாட்டு சந்தைக்கு. ஏய், மருத்துவமனைக்கு கட்ட கொண்டு போன பெண்ணிடம் இருந்து அதே சொல்றான் மருத்துவமனை கொண்டு போறதுக்குன்னு. அது அம்மாவை சேர்த்ததோ அப்பாவை சேர்த்ததோ, கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி போனா அந்த பணத்தை பறிக்கிறது. ஏண்டா ரோட்ல நிக்காத, தொகுதிக்குள்ள போடா. ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 35 கோடி 25 கோடி ஒதுக்கி ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு இருக்கான். டப்பா பரிசு, டப்பா பூஸ்ட், அப்புறம் என்ன டிஃபன் கேரியரு, அண்டா குண்டா, காசு அங்க கொடுக்கறான். அங்க போய் தடுக்க துப்பு இல்ல. நீ நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளரை அந்த தேர்தலில் நிக்க, குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலில் நிக்க தடை என்று போட்டிருந்தா காசு கொடுக்க மாட்டான். அதை செய்ய துப்பு இல்ல. உழைக்கு மக்கள் உரவாங்க காசு எடுக்க போகும்போது, மளிகை முட்டை மூலம் வித்துட்டு காய்கறி கடைக்கு சரக்கு வாங்க போகும்போது, வீட்டுக்கு அரிசி ஒரு பாம்பு, அந்த காசை பறிச்சுக்கிட்டு இதுவரை 75 கோடி பறிச்சு இருக்கிறோம். அப்புறம் திருட்டு பையில நாட்டை கொடுத்தா ரோட்ல போற மக்கள் காசை தான் பறிப்ப. அங்க கொள்ளையடிச்சு கொண்டு காசை ஓட்டு காசு கொடுக்கறான், அதை பறிக்காம. இது ஒரு கேவலம். யாராவது வாக்குக்கு காசு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும்போது கைது பண்ணப்பட்டார், இல்ல வாக்குக்கு காசு வாங்கின மக்கள் கைது பண்ணப்பட்டார்கள், அப்படி ஏதாவது இருக்கா? இப்ப அதெல்லாம் கிடையாது. உங்க அலைபேசி கொடுங்க, உங்க ஜிபே எண்ணு கொடுங்கன்னு உட்கார்ந்த இடத்துல ஒரு இடத்துல அலைபேசியிலே அனுப்பி விட்டுறேன். ஏன்னா கொடுக்கும்போது பிடிச்சிடறான்ட்டு. நுட்ப திருடர்கள், செல்போன் டிரான்சாக்சன். ஒரு நாடு இது ஒரு கேவலம். பாத்துக்க. விட்டுட்டு போக முடியல, உங்க கூட பிறந்துட்டோம், சரி போட்டா போடட்டும், போலைனா போகட்டும், பிறவி கடமை கத்திட்டாது செத்து போக முடியாது. அந்த பாருங்க வெயில்னு கத்திட்டு கிடக்குறோம். ஏதோ பார்த்து பண்ணுங்க. மறுபடியும் அவங்க கிட்டே கொடுக்காத. நீ முடிவு பண்ணிட்டீன்னு வச்சுக்க, இந்த ஆட்சி தொடரட்டும், திமுக ஆட்சியை தொடரட்டும்னா போடு. எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, இல்லை சோத்துல வெஸ்த வச்சு கொன்னு போடு. இதுக்கு மேலையும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு சகிப்பு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த ஆட்சியே இருக்கட்டும், இல்லை இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல. இந்த கால கொடுமை. ஒருத்தன் ஒரு நாட்டில் குற்றம் பண்ணிடுறான், அரசவையில் கொண்டு மன்னனுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. அவன் மன்னன் ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? நீ 50 மிளகா கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும்ட்டு. அவன் மிளகா சவுக்கடிக்கு மிளகா பரவாயில்ல, நான் 50 மிளகாயை கடிக்கிறேன்னு கடிக்கிறான். 5 மிளகாயை கடிச்சு தாண்ட முடியல, காந்தது, கண்ணுல தண்ணி தானா கொட்டுது, வாயெல்லாம் எரியுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன், மிளகா கடி தாங்க முடியலன்றான். சரி அடி சவுக்கடி நடக்கட்டும்ன்றாப்ல. சவுக்கடி 5 அடிக்கு மேல வாங்க முடியல, முது பிஞ்சு தர்த்தம் ஒட்டுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, என்னால தாங்க முடியல, நான் மிளகாயே கடிக்கிறேன்னு மறுபடியும் மிளகாய்க்கு போறேன். அதே தான் 5 மிளகாய், அதுக்கு மேல தாண்ட முடியல. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக்கிறேன்னு வர்றேன். இப்படி மாறி மாறி இந்த அதிமுக 5 வருஷம் மிளகா கடி, திமுக 5 வருஷம் சவுக்கடி, அப்புறம் அதிமுக மறுபடி மிளகா கடி, அப்புறம் சவுக்கடி, மாறி மாறி அடிங்காயி வாயும் முதுவும் புண்ணா போனதான் உங்களுக்கு மிச்சம். ஐயா நான் என்ன கொஞ்ச நஞ்ச காலா கத்துறேன்னு நினைக்கிறியா?
15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு வரேன், ஒன்னும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தன்மானம் மிக்க இனமானம் இல்லை மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்று 36 லட்சம் பேர் ஓட்ட போட்டு எனக்கு ஒரு பெரிய கட்சியாக்கிய ஒரு நம்பியை கொடுத்து, மகனே நில்றா நில்றா, நாங்க இருக்கிறோம்டா கூட, நாங்க இருக்கிறோம்டான்னு. இந்த வேலையை நான் செய்ய வந்தவன் இல்ல, காலம் வரலாறு கட்டளையிட்டு காயம் களி காலம் கையெழுத்து இறக்கி விட்டுருக்கு, போய் நில்லுன்னு. இல்லைன்னா விடு, போட்டா போடு, இல்லைன்னா விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான், 60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்குறம்ன்றான். போ, எப்படியோ போ, நானும் போறேன். உன் மலை போனான்னா, காடு போனான்னா, தண்ணி போனான்னா, உன் வியாபாரம் கட்டு போனான்னா, சோறு விஷமானான்னா, காற்று நஞ்சானான்னா, நீர் நஞ்சானான்னா, உன் தாய்மொழி செத்தான்னா, வரலாறு மறைஞ்சா என்ன, எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். ஏன்? என்னை வளர்த்தவன் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைவன் எவனும் இல்ல. என்னை உருவாக்கியவன். நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் இழந்தால் போதும் என்று உன் இன வரலாற்றில் என்ற ஒப்பற்ற மாவீரன் என் தலைவன் பிரபாகரன் என்ற பெருமகன் எங்களை உருவாக்கினான். அவன் மகன் நான். அதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்ற புனித கனவோடு நிற்கிற பிள்ளைகள் எங்களை புரிஞ்சுக்கணும். இந்த வேட்பாளர் யாரும் பெரிய வாரிசு இல்ல. தொகுதிக்கு எவ்வளவு கொடுப்ப, 20 கோடி செலவு பண்ணுவியா, கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப என்று வாங்கி கொடுக்கல. கட்டுத்தொகை போட உங்க பிள்ளைகளுக்கு காசு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? 234 பேருக்கும் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்துங்க பார், பிச்சை எடுத்து இந்த கட்சி அங்கலங்கலமா வளர்த்து வர்றோம். அந்த பிச்சை யாரு கொடுக்கிறா? நீங்க தான். மக்களிடமே கையெழுந்தி மக்களிடத்தில் இருந்தே இனமாகவும் பணமாகவும் பெற்று அங்கலங்கலமா வளர்ந்து வர்றோம். இங்க வேட்பாளர் நிக்கிற பெண் யார்? அது அப்பா அமைச்சர், அவ வாரிசு. பல தலைமுறையா அப்பா அமைச்சரா இருந்தார், அப்புறம் அவருக்கு வயசாகி போச்சுன்னு மகளுக்கு அப்படிலாம் சீட்டு கொடுக்கல. கலையந்திரின்னு என் தங்கை வழக்கறிஞரா படிச்சுட்டு போட்டி போடுறா. அவளோட திறமையான வாய்ப்பா வேட்பாளர் யாராவது போட்டா, நேர்மையான வேட்பாளர் போட்டா நீங்க அவங்களுக்கு போடுங்க. என் தங்கச்சியும் போட்டா அவங்களுக்கே போட சொல்றேன். போட்டா சொல்லு, சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். என்ன இது? திரும்ப திரும்ப திருடுறவன்ட்டே நாட்டை கொடுத்துட்டு நாடு பாதுகாப்பா இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? கல்வி என்பது எதற்கு? கல்வி என்பது எதற்கு? கல்வியில் மேம்பட்ட சமூகம் தான் அறிவு, ஒழுக்கம், நன்னெறி இதெல்லாம் மேம்பட்டு சமூக ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, சமத்துவம், சகோதரத்தெல்லாம் மேம்படும்னு பொருள். ஆனா அப்படி எதுவும் நடந்ததா இல்லையே, நடந்ததா இல்லையே. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க கல்வியை கொடுத்துட்டா சமத்துவம் வரும், சகோதரத்துவம் வரும்னியில ஒன்னும் அப்படி தெரியலையேங்கிறதுக்கு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். தன்னலம் என்று வரும்போது அறிவு வேலை செய்யாதுன்னு. இங்க வேலை செய்யல, ஒருத்தனுக்கும் வேலை செய்யல. ஆனால் அதே அறிவாசான் எங்களுக்கு கற்பித்திருக்கார். இழந்து விட்ட உரிமைகளை நீ பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். அப்படி என் மண்ணும் மக்களும் இழந்து விட்ட உரிமைகளை எவனிடத்திலும் பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பில்தான் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நிற்கிறோம். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாங்கள் சிங்கங்களும் அல்ல, புலிகள், அதுவும் விடுதலை புலிகள். எதற்கு மஞ்சறதில்லை. அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உறவுகள், எண்ணிலும் இளைய என் தம்பி தங்குகள், இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தல் போல வாக்கு செலுத்தி கடந்து போகாதீர்கள். எந்த பிள்ளை, எந்த மகன், எந்த தலைவனிடத்திலே, யாரிடத்திலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் பத்திரமாக பாதுகாக்காமல் இருக்க முடியும்? எவனுக்கு இந்த நாட்டை பற்றிய கனவும் அக்கறையும் இருக்கிறது? எவன் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறான் என்பதை கவனியுங்கள். எவனுக்கு காடு, மலை, ஆறு, அருவி, கடல், ஏரி, குளம், காற்று இதை பற்றி கவலை இருக்கு? நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்று எங்கள் பெரிய தகப்பன் கற்பித்ததை எவன் கோட்பாடாக கொண்டு ஊர் ஊராக வருகிறான்? சிதைந்த அழிந்து போன வேளாண்மையை மீட்டெடுக்க வந்துடிக்கிறான். சிதைந்த அழிந்து போன தாய்மொழியை மீட்டு தமிழர்களை, தமிழ் தேசினத்தை மறுகட்டமைப்பு செய்ய எவன்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுத துடிப்பவன் எவன்? இதை கவனித்து பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். வாக்குக்கு காசு தரமாட்டேன், பணத்துக்கு வாக்கு நம் இனத்திற்கு தூக்கு என்று யார் பேசுவது?
மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு? அதற்கு வாக்குக்கு காசு தர வேண்டும். மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதாதா? அப்ப பணக்காரன் தான் அரசியல் செய்ய முடியும், அவன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை இருந்தால் அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தானே உருவாகும், அதுதானே கட்டமைக்கப்படும். அப்ப 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரம் இருக்கும், 95 விழுக்காடு உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கத்துக்கான அதிகாரம் எங்கே உருவாகும்? எங்கே உருவாகும்? எளிய மக்களின் குரல் எப்போது அதிகாரத்தை பித்தோடும்? அவனுக்கான உரிமை எப்போது பாதுகாக்கப்படும்? எப்போது கிடைக்கும்? எப்போது கிடைக்கும்? அவனுக்கு சரியான கல்வி எங்கே கிடைக்கும்? கற்ற கல்விக்கு வேலை எங்கிருந்து கிடைக்கும்? முதலாளி ஒரு முதலீட்டை செய்வது தன் லாபத்தை வைக்கா மக்கள் சேவைக்கா என்கிற அடிப்படை கேள்வி ஏன் நம் ஒவ்வொருவருக்குள்ளே எழவில்லை? வாக்குக்கு காசு கொடுப்பவன் 30 கோடி செலவழிப்பவன் 300 கோடி வென்று வந்தால் ஈட்டிக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் தானே செலவழிக்கிறான். அப்போ அரசியல் என்பது தன்னலமற்ற சேவை செய்கிற ஒரு புனித அமைப்பு இல்லையா? அது பெரும் லாபம் ஈட்டும் தொழிலா? இது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை, மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கவா நமது முன்னவர்கள், நமது பாட்டன் வ.உ.சி. செக்கிழுத்தான், நமது தீரன் சின்னமலையும் நமது பாட்டன் மருதுபாண்டியும் தூக்கிலே தொங்கினார்கள். நமது முன்னவர்கள் எல்லாம் 10 ஆண்டு 11 ஆண்டு 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு சித்தரிவதை செய்தார்கள், அனுபவித்தார்கள். அதற்காகவா 7 ஆண்டுக்கு மேலே இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்த நாட்டில் எந்த பதவியும் அனுமதிக்காமல் நின்ற தேர்தலாம் தோற்கடிக்கப்பட்டு சொந்த மண்ணின் மக்களாலேயே ஒரு மனித புனிதன், இந்த இனத்தில் கிடைக்காத மகத்தான ஒரு தலைவன் நல்லகன்னு அவனை இந்த நாடு போற்றவில்லையே ஏன்? ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செத்த மகனை போற்றாதது ஏன்? போற்றாதது ஏன்? நல்லகன் என்ற ஒரு மகன் பிறந்தான், இருந்தான், வாழ்ந்தான், ஒரு புனிதன் என்பதை நீ மறந்தான். எப்படிப்பட்ட இனம்? எப்படிப்பட்ட இனம்? கண்டவனுக்கெல்லாம் பாராட்டு விழா நடக்கிறதே, கொண்டாட்டங்கள் நடக்கிறதே. வெள்ளைக்காரன் பிடித்து சித்திரவதை செய்து மீசை முடியை ஒவ்வொரு முடியாக புடுங்கி சுருட்டால சுட்டு சித்திரவதை செய்தோட இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என்றது வீரமர இளைஞனை இந்த நாடு மறந்தது ஏன்? ஏன்? என்ன இன்னும் 10 வருஷங்கத்தை விடுவியா? அதுக்கப்புறம் நான் செத்து பண்ண ஒரு மயிறு இருக்க மாட்டான் உனக்கு, உனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மயிறு இருக்க மாட்டான். நான் ஏதோ உயிர் இருக்கிறவங்க கத்துவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஸ்டாலின் கொடுப்ப, அப்புறம் அவர் மகன் உதயநிதி கொடுப்ப, அவர் மகன் இன்பதினி கொடுப்ப, எங்களுக்கு என்ன மயத்த கொடுப்ப? எங்களுக்கு என்ன கொடுப்ப? தண்ணி கொடுப்பியா? கல்வி கொடுப்பியா? வேலை கொடுப்பியா? இல்ல மழையவாது காற்றையாவது எதையாவது வச்சுட்டு போவியா? என்ன வச்சுட்டு போவ? கடன் 20 லட்சம் கோடி 25 லட்சம் கோடி வச்சுட்டு போவ. வேற என்ன தருவா எங்களுக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக என்ன மாற்று? ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே இடத்தில் எப்படி திருவிடுது என்று பயிற்சி எடுத்தவர்கள். தனித்தனியா திருடுவான், கூடி பிரிச்சுக்குவான். இது கூட தெரியாதா? திமுகவில் இருக்க அமைச்சர் பட்டியல் எடுத்து படிச்சு பார். 11 பேர் அதிமுக அமைச்சர், 2 வெவ்வேறு கட்சி நினைச்சுட்டு நீ. இங்கேயும் சாராயம் வைப்பான், அங்கேயும் சாராயம் வைப்பான், இங்கேயும் கொலை பண்ணுவான், அங்கேயும் கொள்ளையடிப்பான், இங்கேயும் ஊழல் லஞ்சம், அங்கேயும் இங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான், அங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான். இதில் திருடன் என்னடா? பெரிய திருடன் சின்ன திருடன்? திருடன் திருடன் தான்டா. கால கொடுமை. எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் பேசுறோம். கடைசியா ஒருத்தர்லாம் எனக்கு சொல்றாரு, நான் பரம்பரையா திமுகங்கிறார் என்கிட்ட. என்னடா நீ ராஜராஜ சோழ பரம்பரை, இல்ல பாண்டிய நெடுஞ்சலம் பரம்பரை, இல்ல சேரன் செங்குட்டுவன் பரம்பரை? கேடு கட்டவை, கேடுபடி திருட்டு வந்து என் பரம்பரையில பெருமை மயிர் வேற. இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. இலவசம் கொடுக்கிற, எங்கிருந்து கொடுக்கிறான்னு கேட்க ஒருத்தனுக்கு துணிவில்லை. என் ஆத்தாள் அப்ப நீ கையேந்து வச்சிருக்கானடா, தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமடா. மரணமா மானமா என்கிற போது மரணத்தை விட மானமே பெரு என்று போராடி செத்தவன் பரம்பரைடா நீ. செத்தாண்டா நம் பாட்டன் தீரன் சின்னமலை. தன்மானத்தை இழந்து நான் என் தாய் நிலத்தை இழக்கிறத விட நான் தூக்குல தொங்கி சாகிறத பெருமையாக்குறதுன்னு செத்தவன்டா தீரன் சின்னமலை. அவன் ரத்தம் கொஞ்சம் கூட வாடா ஓடல. பாட்டை மருதுபாண்டிய தூக்கல போடும்போது சொல்றானடா,
என்னரும் தமிழகமே தாயகமே, நான் இல்லை என்றாலும் ஒரு தலைமுறை வரும் உன்னை மீக்க காக்கன்னு தூக்குல போய் தொங்கினான்டா. அவன் நினைச்சிருந்தா சரணடைஞ்சு வாழ்ந்திருக்கலாம்டா. ஏண்டா சண்டையிட்டு செத்தான்? அவன் முடிவன்றான்டா, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று. அவன் பரம்பரையில வந்துட்டு இப்படி இப்படி பதறா போனமடா, பதறா போனமடா. பீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் வெறும் வாளையும் வேலையும் வைத்து எதிர்த்து போரிட்ட மறவர் குலமாடா நம்ம. அந்த வீர பரம்பரையில வந்தமா நம்ம. சோரம் போய் திரியறமடா 1000-500க்கு பிச்சைக்காசு. அவ யாரா நமக்கு காசு போட? அவ யாரு? இடஒதுக்கீடு கொடுக்கு, இடஒதுக்கீடு. இவன் யாரா? அவன் உட்கார்ந்து இருக்கிறான நம்ம கொடுத்தது, நம்ம ஆத்தா அப்பன் கொடுத்தது. இவன் யாரு கொடுக்கிறதுக்கு? இந்த 1000-500 கொடுக்கவே யார்? எங்க இருந்து வருது? இதுல இழக்கிறத தவிர்க்க முடியாத மின் கட்டணத்தை உயர்த்தலையா? 3 முறை இந்த ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தலையா? சொத்து வரியை உயர்த்தலையா? வீட்டு வாடகை உயரலையா? எப்படி ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவுக்கு நீ போக முடியுமா? 10 மடங்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தலையா? அப்புறம் இந்த காசு உனக்கு தெரியுதுரா? யானை போறதை விட்டுட்டு நீ கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கியே, எப்படி? அவன் யானையை திருடிட்டு கொசுவை கொடுத்துட்டு போறான் உனக்கு. என்னைக்கு இந்த விழிப்புணர்வு வரும்? என்னைக்கு புரிதல் வரும்? நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போடலைனா போ, ஆனா புரிஞ்சு போடு. யாருக்கு போடணும் தெரிஞ்சு போடு, புரிஞ்சு போடு. எல்லாரும் பேசுவாங்கல்ல, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றவங்க எல்லாம் இனிமே தான் பேச வருவாங்க. ஆக நான் மகளிருக்கு 2000 கொடுத்தோம். அவர் வருவார், கருண தொகை 10,000 வாங்கிக்க. புற கருண மகாராசா பரம்பரையிலிருந்து வந்தவன் 10,000 வாங்கிக்க. அப்ப இன்னொருத்தர் வருவாரு 2500 அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் வாங்கிட்டு சிலிண்டர் கொடுப்பான், அண்டா கொடுப்பான், குக்கர் கொடுப்பான், சமைக்க அரிசி பருப்பு என் விவசாயி தான் கொடுப்பான். கவனத்தில் வச்சு ஓட்ட போடு. இந்த தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில போட்டியிடுகிற என்னுடைய அன்பு ஐயா ஓய்வு பெற்ற ஆசிரியர் இமலன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தங்கை கலையேந்திரி அவர்களுக்கும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். ஓட்டு போட போற உன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட ஓர அப்பா, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாவப்பட்ட ஏழச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு. பாவப்பட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் அன்பு தங்கை கலையேந்திரி அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்குரிய ஐயா இமலன் அவர்களுக்கும் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது போல அதிகாரம் மிக வலிமையானது. நாம் சொல்லுவோம் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர். நாம் சொல்லுவோம் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அன்பு மக்களே, இந்த அதிகாரம் நம் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து, அவர்தான் சொல்லுகிறார், கற்பி புரட்சி சேர், ஒன்று செய், புரட்சி செய், ஒன்று சேர் என்று. நாம் அதைத்தான் இந்த 15 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். அருமை சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், எளிய பிள்ளைகள், உங்களுக்கு எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வலிமைப்படுத்துங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நினைவு வையுங்கள். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு, மதிப்புமிக்க நம் வாக்கை விற்காது, அதை வலிமைமிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் என்கிற உறுதியான முடிவில் எளிய பிள்ளைகள், எங்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி எதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.